வணக்கம். கொத்தவரங்காய் புளிக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போவோம். முதல்ல கொத்தவரங்காயை வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டு கொதி வச்சிருவோம். வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். இப்போ கடுகு ஊற்ற போகிறோம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் 10, பூண்டு கொஞ்சோண்டு, கருவேப்பிலை, அரை தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கலாம். பூண்டு அப்புறம் அரிஞ்சு வச்சு தக்காளி சின்ன சைஸு அரை தக்காளி எடுத்துருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வேச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கிறனால கொத்தவரங்காய் அதே இதை எடுத்து போட்டு வதக்கலாம். நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததை இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.